வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா நைட்டு எல்லாரும் தூங்க போனதும் அவங்களும் தூங்குறதுக்காக வர்றவங்க சோழன்கிட்ட சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாய் ஹலோவுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு என் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு சோழன். என்ன உண்மைன்னு அவரு குழப்பத்தோட கேட்க, அதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி வரல, அவர் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆக தான் ஓடி வந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியா இருந்தது தெரியுமா அப்படின்னு நிலா சொல்ல இவர் ஏகத்துக்கு டென்ஷன் ஆகி குழம்பி போய் நிக்கிறாரு. உச்சி கொட்டிட்டு இப்ப எதுக்கு நிலா இதெல்லாம் அவர்கிட்ட சொன்ன அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றாரு. ஏன் இப்ப சொன்ன என்ன அப்படின்னு நிலா பதில் மெசேஜ் அனுப்ப, என்னவா அப்படின்னு நினைக்கிற சோழன் அந்த ஆள் இதை வச்சு ஏதாவது பெருசா பிளான் பண்ணிட போறான் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு. அந்த ஆளா பண்ணிட போறானா அப்படின்னு யோசிக்கிற நிலா, என்ன டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி வருது அப்படின்னு அவங்க டைப் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, நம்ம பாட்டுக்கு மனசில் நினைக்கிறது அப்படியே போட்டோமா அப்படின்னு சங்கடத்தோட பார்க்குறாரு சோழன். சாரி டைப்பிங் எரர் அப்படின்னு அவரு பதில் அனுப்ப சிரிக்கிற நிலா நம்பிட்டேன்றாங்க. அவர் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை என்னையும் பிரிச்சுட போறாரு நிலா அப்படின்னு சோழன் மெசேஜ் அனுப்ப இவங்க நகத்தை கடிச்சிட்டு வெக்கத்தோட சிரிக்கிறாங்க. உடனே ரொம்ப கெத்தா நமக்குள்ள பிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு போடுறாங்க. நாம தான் ஏற்கனவே பிரிஞ்சு தானே இருக்கோம் அப்படின்னு அவங்க மெசேஜ் அனுப்ப, ஐயோ கடுப்பேத்துறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறவரு, இந்த லாஜிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நமக்குள்ள ஒரு 6 monthsக்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம சேரலாம், என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அப்படின்னு மெசேஜ் பண்றாரு அவரு. கோர்ட் வேணும்னா நம்மள பிரிக்கலாம், ஆனா எப்பாடுபட்டாவது உண்மையான காதல் சேர்ந்துடும் அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நிலா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பாவே நினைச்சாலும் தடுக்க முடியாது இத அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, அப்படியா, ஓஹோஹோ, இந்த டைலாக் பஞ்ச் எல்லாம் என்கிட்ட வேணாம், எங்க அப்பா நம்மள பிரிக்கிற அளவுக்கெல்லாம் எப்பவுமே இல்லை அப்படின்னு நிலா மெசேஜ் அனுப்ப, உஃப் அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு சோழன். எதுவும் இல்ல அப்படின்னு இவர் போட, எதுவுமே இல்லைன்னு நிலாவும் போடுறாங்க. இதெல்லாம் இவ தான் நம்பிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சலிப்போட போனை ஒரு செகண்ட் கீழே வைக்கிறவரு மறுபடியும் எடுத்து பாக்குறாரு. அப்போ நீ என்ன கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல அப்படின்னு இவரு டெக்ஸ்ட் பண்ண அவங்க அப்படியே உதட்டெல்லாம் கடிச்சிட்டு வானத்தெல்லாம் பார்த்து யோசிக்கிறாங்க. மேல கூரை இருக்கிறதுனால வானம் தெரியல போல இருக்கு. உங்களை யார் மிஸ் பண்ண போறா, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படின்னு நிலா மெசேஜ் அனுப்ப இவருக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது. அப்போ நீ விளையாட்டா சொன்ன, இப்போ சீரியஸா கேக்குறேன், நிஜமாவே நீ என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேக்குறாரு சோழன். நிலாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பண்ணல அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு திரும்பி உட்காடுறாங்க. இந்த வீட்டை மிஸ் பண்ணல, இங்க திரும்பி வரணும்னு நினைக்கல அப்படின்னு சோழன் கேட்க, வீட்டை மிஸ் பண்றேன் தான், ஆனா எல்லாரும் தான் என்ன அடிக்கடி பாக்குறீங்களே, ஸோ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் கூட ஜாஸ்தியா இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஸோ அப்படின்னு டென்ஷன் ஆக்கி நெத்தியை தேய்ச்சிக்கிறாரு. அப்போ அவ்வளவுதானா அப்படின்னு சோழன் டெக்ஸ்ட் பண்ண, அவ்வளவுதானா அவங்களும் பதில் போடுறாங்க. சரி போ, நீ போய் உன் வேலையை பாரு, நான் அப்புறம் பேசுறேன்னு டெக்ஸ்ட் பண்றாரு. உடனே அவங்களுக்கு முகம் சுறுசுறுன்னு ஆயிடுது. என்ன போறீங்களா அப்படின்னு மெசேஜ் பண்ண, ஆமா போறேன்றாரு இவரும். ஏதோ ரொம்ப நேரம் பேச போற மாதிரி ஆரம்பிச்சிங்க, உடனே போறீங்க அப்படின்னு நிலா மெசேஜ் அனுப்ப, அதான் என்ன மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது, அதான் போறேன் அப்படின்னு அவரு மெசேஜ் பண்றாரு. சரி ஓகே நானும் போறேன் அப்படின்னு நிலா மெசேஜ் அனுப்ப, போ அப்படின்னு அவரும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு மொபைலை கீழே வச்சிடுறாரு. நிலா மொபைலையே பார்த்துக்கிட்டு இப்ப மெசேஜ் பண்ணா ஓவரா பண்ணுவானேன்னு நினைக்கிறாங்க. அப்படியே நடிப்பா, என்னைய மிஸ் பண்ணலையா, என்னை தேடலையா, நானா ஃப்ராடு, இவ தான் ஃப்ராடு, எப்படி பொய் சொல்லி ஏமாத்துறா பாரு, பாக்குறேன் எவ்வளோ தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு முனைகிட்டே மொபைலை பார்த்து புலம்பிட்டு இருக்காரு சோழன். நிலாவும் மொபைலை கையில வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மிஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்க கூடாதோ, ஒருவேளை அதால ஹர்ட் ஆயிருப்பாரோ, பேசாம நாமளே ரிப்ளை பண்ணிடுவோமா அப்படின்னு மொபைல்ல ஆரம்பிக்க போற நிலா, வேண்டாம் அவரே பண்ணட்டும் அப்படின்னு அமைதியா வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. கீழே நிலாவோட அப்பா சோஃபால உட்காந்துருக்க அவரை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நிலாவோட அம்மா. அவர் அதை வாங்கிக்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்த நிலாவோட அப்பா திரும்பி பார்த்து நிலான்னு கூப்பிடுறாரு. ஆம்பா அப்படிங்க வாமாங்கிறாரு அவரு. நிலாவை அங்க வர, வாமா உட்காருன்றாரு அவரு. நிலாவை அங்க இருக்க ஒரு சோஃபால உட்காடுறாங்க. அங்க உட்கார்ந்துருக்கவரை பார்க்க, என்ன அப்படி பாக்குற, இவர் பேரு சுந்தர், உன் அம்மா வழி சொந்தக்காரங்க, உனக்கு சித்தப்பா
சித்தப்பா மருமான்னு சொல்ல வணக்கங்க அப்படின்னு அவர் சொல்ல வணக்கங்கன்னு நிலாவும் சொல்றாங்க. சுந்தரும் நானும் கிட்டத்தட்ட பிசினஸ் பார்ட்னர் மாதிரி. என்னோட நிறைய பிசினஸ்ல இவர் தான் பணம் போட்டிருக்காரு அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்ல ஓ அப்படிங்கிற நிலா அப்படியான அவரை பாக்குறாங்க. அவரும் மைல்டான சிரிப்போட உட்கார்ந்துருக்க வடிவம் சிரிப்போட நிக்கிறாங்க. இப்போ ஊர்ல வீடு ஒண்ணு கட்டணுமா? அது ஏதோ சொன்னீங்களே சுந்தர் அப்படின்னு கேட்க அவரு ஹோம் ஸ்டேங்கிறாரு. ஹோம் ஸ்டே, அந்த ஸ்டைல்ல வீடு கட்டணுமா? அதுக்காக ஒரு ஆர்கிடெக்ட தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்ல ஓ அப்படிங்கிறாங்க நிலா. கோல்டு மெடல் வாங்கின ஆர்கிடெக்டே நம்ம வீட்டில் இருக்கப்ப வெளியே எங்க தேடுறீங்கன்னு நானே கூட்டிக்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப பெருமையா சொல்றாரு. அவரும் நிலாவை பாக்குறாரு. வீடு எங்க கட்டணும்னு சொன்னீங்க அப்படின்றாங்க நிலா. ஏற்காடுல நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, ரொம்ப வருஷமா சும்மா தான் போட்டு வச்சிருந்தேன், அதுதான் இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கே, அதுதான் ஹோம் ஸ்டே மாதிரி சில வீடுகள் கட்டி விடலாம்னு யோசனை, அதுக்கு தாம்மா இந்த பிளான்ங்கிறாரு அவரு. இப்போதைக்கு நான் சென்னையில மட்டும்தான் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், நீங்க ஏற்காடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிலா சொல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் நிலாவை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவ பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்படி சொல்றான்ற மாதிரி இருக்கு அவங்க பார்வை. உடனே அவங்க அப்பா சுதாரிச்சுக்கிட்டு என்னம்மா இதுக்கு போயா யோசிக்கிற, எங்க இருந்தாலும் அந்த வேலையை செய்யலாமே, நாம கூட ஊட்டியில ஒரு வீடு கட்டணுமே, அதை யாரு டிசைன் பண்ணினாங்கன்னு நினைச்ச, பெங்களூர்ல இருந்த ஒரு ஏஜென்சி தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க. நிலா எதுக்காகவோ அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் தான் அவங்கள ஒரு முறை கூட்டிக்கிட்டு வந்து லேண்டை காட்டினா அதை அவங்க பார்த்துட்டு டிசைன் பண்ணி அனுப்புனாங்க. அங்க இருந்த லோக்கல் ஆளுங்களை வச்சு நாம அந்த வீட்டை கட்டணும், அப்படிதானே இன்னைக்கு எல்லாருமே வீடு கட்டுறாங்க. சுந்தர் சென்னை பேஸ்டு ஆர்கிடெக்ட் தான் வேணும்னு கேட்டாரு. என்ன சுந்தர் அப்படின்னு நிலாவோட அப்பா கேட்க ஆமா மனோகர், நம்ம பிஸ்னஸ்லாம் சென்னையில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் இங்கே தான் இருப்பேன், கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குமேனு தான். ஸோ சென்னை பேஸ்டு ஆர்கிடெக்ட் வேணும்னு நான் மனோகர் கிட்ட கேட்டிருந்தேன். பார்த்தா நீ ஆர்கிடெக்டுக்கு படிச்சிருக்க, எனக்கும் வேலை ஈஸியாக போச்சு அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. என்னம்மா பண்ணி கொடுத்துருவல்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஆப்பா, ஆனால் சென்னையிலேயே ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு தான் நாங்கள் நினச்சோம் அப்படின்றாங்க நிலா. என்னம்மா நீ, உன்னை ஏற்காடு போயா வேலை செய்யணும்னு நான் சொல்கிறேன், இங்கே இருந்தே டிசைன் பண்ணி கொடு, அவரும் அதை தானே கேட்குறாருன்றாரு மனோகர். அவரும் ஆமான்னு தலையாட்ட நிலா ரொம்பவே யோசிக்கிறாங்க. பண்ணி கொடு நிலா, அவரு நம்ம சொந்தக்காரரு, நம்மள நம்பி வந்திருக்காங்கல்ல, அப்ப நாம தானே ஹெல்ப் பண்ணணுன்றாங்க அவங்க அம்மா. நிலா கொஞ்சம் சங்கடமா யோசிச்சுட்டு சரிமான்றாங்க. சார் உங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க, லேண்ட் லே அவுட் ஏதாச்சும் இருக்கான்னு நிலா கேட்குறாங்க. அவரும் ஒரு சின்ன சிரிப்போட பேக் எடுத்து அதுல இருந்து ஒரு ஃபைல் எடுத்து நிலாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு புன்னகையும் அர்த்தமுமா அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மாவும் சூப்பருங்க, கரெக்டாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி திருப்தியாக தலையாட்டுறாங்க. அடுத்ததா சுந்தரும் நிலாவும் ரொம்ப டீப் டிஸ்கஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இதுதாம்மா லே அவுட், இதெல்லாம் பண்ணிடலாம்ல அப்படின்னு அவர் கேட்க பண்ணிடலாங்க சார், கண்டிப்பா சார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு மெயிலை அனுப்பிடுங்க, நான் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிலா சொல்ல அவரும் ரொம்ப சந்தோஷம் வாங்குறாரு. இட்ஸ் ஓகேன்னு நிலா சொல்ல அவரும் பேக் எடுத்துட்டு அப்போ மனோகர் நான் கிளம்புறேன்றாரு. என்ன வந்தவொன்னு கிளம்புறீங்க, இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம், தேனு சாப்பாடு எடுத்து வைமாங்கிறாரு அவரு. ரெடியாக தாங்க இருக்குன்னு தேனு சொல்ல இருக்கட்டும் மனோகர், பக்கத்தில் ஒரு மீட்டிங் இருக்கு, டைம் ஆச்சு, நான் போய் அட்டன் பண்ணணுங்கிறாரு அவரு. நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன் சரியான்னு அவர் கேட்க சரி ஓகே வாங்க அப்படின்னு அவரோட கையை தட்டி கொடுத்து ஷெக்கன் கொடுக்க அவரும் ஷெக்கன் கொடுத்துட்டு வரேம்மா அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்ததா வரேம்மான்னு தேனுக்கிட்டே சொல்ல போயிட்டு வாங்கன்றாங்க அவங்களும். அவரு போனதும் நிலா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நிலா, இவ்வளவு திறமையான பொண்ணை அடைச்சு வச்சிருந்திருக்கேன் பாரு, நீ கவலையை விடுடா, அப்பா உனக்கு இன்னும் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரேன்னு மட்டும் பாரு, நீ இங்க உட்காந்து தமிழ்நாடு முழுக்க வேலை பார்க்கலாம், நமக்கு என்ன ஆளுங்களா இல்ல, ஒரு முறை அந்த சைட்டை போய் பார்த்துட்டா போதும், இருந்த இடத்துல இருந்தே டிசைன் பண்ணி கொடுக்க போற, தேவைன்னா போய் பார்க்க போற, அவ்வளோதானேம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல நிலாவுக்கு ஏதோ கலக்கமாவே இருக்கு. அவங்க எந்த உணர்ச்சியும் காட்டிக்காம அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அம்மா புன்னகை மண்ணியா நிக்கிறாங்க. அப்புறம் சென்னையில தான் வேலை பார்ப்பேன்னு நீயே உன்னை சுருக்கிக்காத,
பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இங்கே மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல அப்பாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்திடா, அதனால தான் சொல்றேன். என்ன, நீ கவலையை விடு, அப்பா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தோளோட கையை போட்டு இறுக்கி அணைச்சு தட்டி கொடுக்குறாரு உங்க அப்பா. அப்படின்னு நிலா தலையாட்ட அப்படின்னு பெருமையா ஒய்ஃபை பார்க்குறாரு. உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க தான் நான் ஆசைப்பட்டேன், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா காத்துல திருஷ்டி கழிக்க நெட்டி படப்படன்னு விழுது. அடே அப்பா, எவ்வளவு உடையுது பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சுந்தர் தான் உன் மேல கண்ணு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பா நிலாவை ஹக் பண்ணிக்க அவங்க அம்மா சந்தோஷ சிரிப்புல மிதக்குறாங்க. சோழன் ஒரு ஃபுல் ஸ்லீவ் செக்குடு ஷர்ட் போட்டுட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு, என் நிலவே, நீ என்ன மிஸ் பண்ணலன்னு தானே சொன்ன, இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும், இப்போ அவள் வர்ற டைம் தானே, இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு வாட்சை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. உன்னை கண்ணாடியை கழட்டி வேக வேகமாக தொடச்சிட்டான். வா 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 வா, இல்லைன்னு சொல்லல, வா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே உட்காந்துருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட ஜூஸ் சாப்பிடலாமா டார்லிங்னு கேட்குறாரு. நிலா வந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடலாமே அப்படின்னு அவங்களும் பதில் சொல்றாங்க. நிலா ஒரு கையில லேப்டாப் பேக்கும் இன்னொரு பக்கம் ஷோல்டர் பேக்குமா வந்துட்டு இருக்காங்க. சோழன் 2 கப்ல ஜூஸை வாங்கிட்டு வந்துட்டு ஒன்ன கொண்டு வந்து ஜூஸ் சாப்பிடுன்னு வைக்கிறாரு. இன்னொன்னு பக்கத்துல வச்சுட்டு அவரு உட்காந்துக்கிட்டே, இது ஸ்வீட் லைன் ஜூஸ் தான், சாப்பிடுவேன்லன்னு கேட்க, அதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க தலையாட்டுறாங்க. அது பல்லவன் தானே நமக்கே அப்பட்டமா தெரியுது. பல்லவனுக்கு லேடி கேட்ட போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு போல. நிலா அப்படியே ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு மிதந்து வர்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நிலா பக்கத்துல வர்றத பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிப் குடிச்சிட்டு, அப்புறம் உன் ஹேர்லாம் அழகா இருக்கு பாப்பா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா உடனே அப்படியே நின்று, பழக்கப்பட்ட குரலா இருக்கே அப்படின்னு காஃபி ஷாப்குள்ள நுழைஞ்சிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. அங்க சோழன் உட்கார்ந்து இருக்காரு. ஜூஸை அந்த லேடி கெட்டப் கூட சியர்ஸ்ன்ட்டு மறுபடியும் எடுத்துக்கிறாரு. நிலாவுக்கு அவங்களோட முதுகு பக்கமும் சுடிதாரும் நீளமான ஹேரும் தான் தெரியுது. குடி 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 அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரசிச்சு குடிச்சிட்டு இருக்காரு. பாக்குற நிலா கொஞ்சம் டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க. அவங்க டென்ஷன் ஆகிருக்காங்கன்றத ஓரக்கனால பார்த்துக்கிட்டே சோழன் ஜூஸை குடிச்சிட்டு, அப்புறம் ஜூஸ் மட்டும் போதுமா இல்லை வேற எதுவும் சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை போதும் அப்படின்னு அந்த உருவம் கையை நீட்ட, போதுமா அப்படின்ற சோழன், நல்லா இருக்கே இந்த ட்ரெஸ்ஸு, எங்கே எடுத்தேன்னு கேட்டுட்டு இருக்காரு. இங்க நிலா நின்ன இடத்துலயே நின்று பயங்கரமா கருவிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா சோழன் அவங்க கை வலையில எடுத்துட்டு, வா வா சோ கியூட்டுங்கிறாரு. நிலா முகத்தை சுருக்கிட்டு எரிச்சலா பாக்குறாங்க. ஏய் நாட்டி அப்படின்னு எடுப்புல ஒரு கிள்ளு கிள்றாரு சோழன். அவங்க கூச்சத்துல நெளிய, சி அப்படின்னு நிலா அருவருப்பா முகத்தை திருப்புறாங்க. ஏய் என்ன வெக்கம், யூ நாட்டி அப்படிங்கிற ஒரு கையெடுத்து பார்த்துட்டு, என்ன நியூ வாட்சாங்கிறாரு. அப்படியே கையில ஒரு முத்தமும் கொடுக்க நிலா ஐயோ அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க. நாட்டி சோழா அப்படின்னு அந்த உருவம் சோழனோட மூக்கு கிள்ளிட்டு நிறுத்திக்கிறாங்க. படுபாவி சோழா, எப்படிலாம் பேசுறான் அப்படின்னு அவங்க எரிச்சலா முகத்தை திருப்பிக்க சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டென்ஷன் ஆகுறா ஆகட்டும் அப்படின்னு நிலாவை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே, அதுக்குள்ள முடிச்சிட்டியா, சோ கியூட் அப்படின்னு கொஞ்சிறாரு. அப்புறம் போவோமா அப்படின்னு சோழன் எந்திரிக்க அந்த எல்லோ சுடிதாரும் எழுந்து போறாங்க. நிலாவும் இப்படின்னு யாருன்னு பார்க்கணும்னு எட்டி பார்த்துட்டு இருக்க சோழனோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் நடக்கிறாங்க. நிலாவும் வேகமா பின்னாடியே ஓடி வர ஷால் எடுத்து ஸ்டைலா ஜாலியா இன்னொரு தோல்ல போடுறாரு பல்லவன். கொஞ்சம் வெளியே வந்ததும், அண்ணே அண்ணி பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு பல்லவன் கேட்க, பார்த்தாடா, பார்த்தாளா, உன்னை என்னைய கண்ணுல எரிச்சிட்டாடா, இப்படியே மெயின்டைன் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டே. பல்லவி வா அப்படின்னு கையை பிடிச்சி தம்பியை கூட்டிட்டு போறாரு சோழன். பின்னாடியே வேகமா ஓடி வந்த நிலா, சோழன் அப்படின்னு கூப்பிட்டு சோழனோட கையை பிடிச்சி திருப்ப, ஐயோ அப்படின்னு திரும்புறாரு சோழன். ஐயோ அப்படின்னு முகத்தை மூடிக்கிறாரு பல்லவன். ஓ நிலா நீயா, ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் யூ யார் அப்படின்னு அவரு ரொம்ப ஸ்டைலாக சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. நிலா பக்கத்தில் இருக்க எல்லோ சுடிதாரை தலையிலேருந்து கால் வரலும் பார்க்குறாங்க. யார் இதுன்னு நிலா பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க. பப்ளிக் பிளேஸில் அப்படி கொஞ்சுறீங்க, தோலில் கை போடுறீங்க, இடுப்பை கிள்றீங்க, கையில் முத்தம்லாம் கொடுக்குறீங்க, சி கன்றாவிங்கிறாங்க நிலா. என்னது கன்றாவியா அப்படிங்கிற சோழன், ஹலோ திஸ் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறாரு. என்ன கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு நிலா பயங்கர கோவத்தோட கேட்க, ஐயோ நம்ம அரடி பின்னாடி போயிடுறாரு, அப்படியே அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன் அப்படின்னு நிலா மிரட்டிட்டு இருக்க. பல்லவனுக்கு சிரிப்பா வருது. சிரிப்பு அடக்கிட்டு வாயை மூடிட்டு நிக்கிறாரு. ஹலோ மேடம், உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? நீங்க தான் உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கல்ல, பத்தாததுக்கு என்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு வேற சொல்லிட்டல்ல.
நான் இப்ப வேறொரு பொண்ணு கூட சுத்தினா உனக்கு ஏன் பொசசிவ் ஆகுதுன்னு கேக்குறாரு சோழன். பொசசிவ் இல்ல, ஒரு புண்ணாக்கம் இல்ல. பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா நடந்துக்குவாங்க? டீசன்சி வேண்டாம் அப்படின்னு நிலா கத்துறாங்க. நான் எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு என்னங்க மேடம் அப்படின்னு சோழன் கேட்க, நிலா மறுபடியும் எல்லோ சுடிதார் ஒரு பார்வை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு கடுப்பா கேக்குறாங்க. பாருடா, நான் தான் சொன்னேன்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க நிலா. அப்படின்னு சொல்ல, நிலா பயங்கர கோவமா அந்த எல்லோ சுடிதாரை பிடிச்சி திருப்பி விடுறாங்க. அந்த ஜீவராசியும் மெதுவா திரும்பி முகத்துல இருக்க துணி எடுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல, நிலா ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டுட்டு அடுத்து கடுப்பாகி, நீயா இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கத்த, ஆமா நான் தான் சோழனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவன் சோழனோட கன்னத்தை பிடிச்சி ஒரு கிள்ளு கிள்றாரு. நிலாவுக்கு சிரிப்பை அடக்க முடியல. அதுக்கு மேல 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அடுத்த பல்லவன், என்ன நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, சி காமெடியெல்லாம் பேசுற அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, ஷாலை கையில் எடுத்து, இது உங்க சுடிதார் தான் அப்படின்னு சுத்தி காமிக்க, ஆமா என்னோட இது தாங்கிறாங்க நிலா. இது எப்படின்னு நிலா கேட்க, பேக் பண்ற அவசரத்துல நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, அந்த ட்ரெஸ் தான் இது. என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, சூப்பரா அப்படின்னு பல்லவன் ஜாலியா கேட்க, பொண்ணு மாதிரியே அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நடந்து போற அப்படின்னு நிலா ஆச்சரியமா கேட்க, நீங்க நம்பணும்ல அதுதான் அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படியே போட்டேன்னா பாரு அப்படின்னு நிலா கைய ஓங்குறாங்க. மேடம் மேடம் என்ன அப்படியே டாபிக் அவன் பக்கம் திருப்புறீங்க, விஷயத்துக்கு வா. நான் ஒரு பொண்ணு கூட போனா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சோழன் கேட்க, ஐயையோ அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி பாக்குறாங்க நிலா. நேத்து தான் என்னெல்லாம் மிஸ் பண்ணவே இல்லை, நான்லாம் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி சொன்னேன், இப்ப நான் ஒரு பொண்ணோட போனா உனக்கு உடனே கோவம் வருதோ அப்படின்னு சோழன் கேட்க, அதுக்கு தான் இந்த டிராமா போட்டிங்களான்னு கேட்குறாங்க நிலா. பின்ன உன் வாய் ஒன்று சொல்லுது, உன் மனசு ஒன்று நினைக்குது, ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியணும்ல, அதை வெளியே கொண்டு வரதான் நாங்கள் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்காக டிராமா போடுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அஃப்கோர்ஸ் பல்லவி அப்படின்னு தம்பியோட தாடையை பிடிச்சி கொஞ்சிறாரு சோழன். சி டிராமா போட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ணீங்க, சொல்லி 4 நாள் கூட ஆகல, மறுபடியும் இன்னொரு டிராமா எப்படி சோழங்கிறாங்க நிலா. ஏய் நிலா 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 நீ அப்படியே வேற பக்கம் திருப்பாத. நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசினா உனக்கு கோபம் வருது, அது ஏன், அதுக்கு பதில் சொல்ல முதல்ல அப்படின்னு சோழன் கேட்க, நிலா எப்படியாவது டாபிக்கை மாத்தணும்னு நினைக்கிறவங்க, நீங்க டிராமா போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு டிராமா போடுவீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு காண்டாக, நான் சும்மா இருனாங்கிறாரு பல்லவன். உங்க நடிப்பு நல்லாவே இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணி காம் டவுன், வாயை திறந்து அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேருமே கேவலமா நடிச்சிங்கன்றாங்க நிலா. என்னென்ன இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி பல்லவன் பார்க்க, ஏய் முதல்ல என் ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு நிலா ட்ரெஸ்ஸை பிடுங்குறாங்க. ஐயோ அண்ணி அப்படின்னு பல்லவன் நெளிஞ்சிட்டு பின்னாடி போக, ஏய் என்னடா நிஜமாவே பொண்ணு மாதிரி கூச்சப்படுறாங்கிறாங்க நிலா. ஐயோ அண்ணி உள்ளர சட்டை போடல, அண்ணி சட்டை வண்டியில இருக்கு, அதனால ஷையா இருக்குதுன்னுங்கிறாரு பல்லவன். டேய் கேரக்டர்ல இருந்து வெளியே வாடா அப்படின்னு நிலா சொல்ல, அவரும் ட்ரெஸ்ஸை கையால சுத்திக்கிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை மாத்தினாதான் கேரக்டர்ல இருந்து வெளியே வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, பல்லவா அப்படின்னு நிலா கோவப்பட, நிஜமா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலாவோட கன்னத்துல லைட்டா இடிக்கிறாரு பல்லவன். அவங்களும் அதிர்ச்சியாச்சு அப்படின்றவங்க அடுத்து சிரிச்சுட்டு, சரி எப்படி நடந்த, கொஞ்சம் நடந்து காட்டுன்னு கேட்குறாங்க. பார்க்கணுன்னு நிலா சொல்ல, அவ்வளவுதானே இப்போ பாருங்க அப்படின்னு பல்லவன் வளைஞ்சி நெளிஞ்சு அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி நடந்து காட்ட, நிலா சிரின்னு சிரிக்கிறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி நெகத்தை வெக்கத்தோட கடிச்சுக்கிட்டு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா அப்படின்னு சிரிப்பை தாங்க முடியாம இன்னும் அதிகமா சிரிக்கிறாங்க நிலா சிரிக்கிறத பக்கத்துல நின்று ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு சோழன். சிரிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே திரும்பி சோழனை பார்க்க, அவர் ரசிக்கிறத பார்த்து சட்டன முகத்தை வச்சுக்கிறாங்க. பல்லவனும் மெதுவா திரும்பி நடந்து வந்து, எப்படி அண்ணி என் வாக்கு அப்படின்னு கேட்க, நிலாவால சிரிப்பை நிறுத்தவே முடியல. சூப்பர் டான்னு நிலா சொல்ல, எப்பா லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாவம், எப்படிதான் இத்தனை ஐட்டத்தை போட்டுட்டு நடமாடுறாங்களோ, முடியல அப்படின்னு முடியல கைய வைக்கிறாரு பல்லவன். அப்படியே போய் ஒரு ஜூஸ் குடிப்போமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, சரி வாங்குறாங்க நிலா.
போலாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, வாடா பல்லவி, உனக்காக ஸ்பெஷலாக வாங்கி தரேன் அப்படின்னு தோளில் கையை போட்டு கூட்டிட்டு வர்றாரு சோழன். பல்லவன் அதே ட்ரெஸ்ல வந்து உட்காந்துருக்கேன். மறுபடியும் 3 பேரும் ஜூஸ் குடிக்கிறாங்க. எப்படிடா பல்லவா, எப்படி பொண்ணு வேஷம் போட ஒத்துக்கிட்டேன்னு கேட்குறாங்க நிலா. அண்ணன் தான் அதை இதை பேசி கன்வின்ஸ் பண்ணிருச்சு. நீ அண்ணன் வாழ்க்கைக்காக இதை கூட பண்ண மாட்டேனாங்கிறாரு பல்லவன். அப்படி சொல்லடா பல்லவாங்கிறாரு சோழன். ஆமா, பெரிய வாழ்க்கை அப்படின்னு நிலா பப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் மிஷன் சக்சஸ்பா. நான் ஒரு பொண்ணு கூட போனா உன் அண்ணியால தாங்க முடியல. எப்படி பாஞ்சு வந்தா பார்த்தல அப்படின்னு சோழன் கேட்க, கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல எவ்வளவு வல்கரா நடந்துகிட்டீங்க, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்றாங்க நிலா. நீங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நிலா சொல்ல, அப்படியா, தோல்ல கை போட்டா வல்கரா, சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் நீ சொல்ற மாதிரி வல்கரா எத்தனையோ பேர் நடந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் நீ போய் இப்படிதான் நடந்துக்குவியா அப்படின்னு சோழன் கேட்க, நிலா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல இல்ல, நான் ஒரு பொண்ணு கூட அப்படி போனாதான் உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால அப்படின்னு சோழன் கேட்க, அது அது வந்து அப்படின்னு நிலா சொல்ல, அப்படிங்கிறாரு சோழன். அது அப்படின்னு நிலா சொல்லிட்டு பல்லவனை பார்க்க, யோசி. ஏய் பல்லவா, உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் எப்படி பிடிச்சி திருப்பினா உன்னை அப்படின்னு சோழன் கேட்க, அவரும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னுங்கிறாரு. செம்ம ஃபோர்ஸ், இப்ப தொட்டா கூட இந்த இடமெல்லாம் வலிக்குதுங்கிறாரு பல்லவன். ஏய் சும்மா இருடா அப்படின்னு பல்லவனை அடக்குறாங்க நிலா. இதுவே எனக்கு நிஜமாவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவளை இப்படி பிடிச்சி திருப்பி இருந்தா அவளுக்கு வலிச்சிருக்காதான்னு சோழன் கேக்குறாரு. ஓ, கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வலிக்கும்னு நீங்க அதுக்காக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, லூஸா நீங்கன்றாங்க நிலா. பண்ணுனது டிராமா, இதுல பேச்சு வேற அப்படின்னு நிலா திட்டிட்டு இருக்க. பல்லவன் சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்க. சோழன் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு சத்தமா சிரிக்கிறாரு. ஐயோ ஐயோ நிலா, நீ மாட்டிக்கிட்ட நிலா, மாட்டிக்காத மாதிரியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற. ஐயோ ஐயோ அப்படின்னு அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் பேசல பல்லவா, நீ ஏன்டா ஒத்துக்கிட்ட அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இதுதான் பிளான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துருக்க மாட்டேன். நீ அண்ணன் பொண்ணு வேஷம் போடணும்னு மட்டும்தான் சொல்லி கூட்டிட்டு வந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை காண்டாக்க தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அதை விடுங்க, எப்படி இருந்துச்சு என் பெர்ஃபார்மன்ஸுங்கிறாரு அவரு. செம்மல்ல அப்படின்னு அவரை பாராட்டி கேட்க, ஆமாம்மா, ஆனால் உன் நட்டை இருக்கு பாரு அப்படின்னு நிலா சொல்ல. ஐயோ அப்படின்னு தலை பிடிச்சிட்டு சிரிக்கிறாரு பல்லவன். பா அப்படின்னு நிலா சிரிக்க, அதை பார்த்த பல்லவன் சோழன் 2 பேரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. பொண்ணு கூட அப்படி நடக்க மாட்டா அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு பெருமையா பார்க்குறாரு சோழன். உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தம்பிங்களை நான் பார்த்ததே இல்லடா. அப்பா, ஒரு செகண்ட் நானே நம்பிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, பொசசிவ் ஆயிட்டேன்னு சொல்லுங்கிறாரு சோழன். என்னது அப்படின்னு நிலா புரியாத மாதிரி கேட்க, சொன்னா ஒத்துக்க மாட்டேன், நீ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நான் நினைச்சது நடந்துருச்சு, இந்த சோழன் ஹாப்பிப்பா அப்படின்னு சட்டையை தூக்கி விட்டுக்கிறாரு அவரு. என்னவோ பண்ணிக்கங்க போங்கன்ற மாதிரி நிலா அடுத்து பல்லவனை பார்த்துட்டு, அப்புறம் பல்லவா அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்க, நிலா பேசிட்டு இருக்க அழக சோழன் கன்னத்துல கை வச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலாவோட அப்பா எப்படியாவது நிலாவை இந்த ஊர்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடணும்னு என்னென்னவோ முயற்சி பண்ணிட்டு இருக்க. சோழன் கோமாளி வேஷம்லாம் போட்டு நிலாவை சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. நிலா அப்பப்போ மெச்சூர்டா தெரிஞ்சாலும் நிறைய நேரம் முட்டாளாக தான் தெரியுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.